ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க பஸ் வரதுக்குள்ள. லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டுங்க. ஃபுல்லாக லூஸ் பண்ணக்கூடாது. கிளச்சை பைட்டிங் பாயிண்ட் ரிலீஸ் பண்ணுங்க. அப்போ தான் வண்டி ஜம்ப் ஆகாமல் கரெக்டாக ரிலீஸ் ஆகும். புரியுதா? ஸ்பீட் பிரேக்கரில் மட்டும் அப்படி ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீட் பிரேக்கரில் என்ன ஆகும்? ஜம்ப் பண்ணிகிட்டே போங்க எப்போவுமே. இல்லை டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணால் வண்டி மூவிங் இருக்காது. அப்போ லூஸ் பண்ணால் தான் மூவிங் இருக்கும். ஃபுல் புஷ் பண்ணிடணும் எப்போவுமே. ரிலீஸ் பண்ணும்போது தான் பார்த்து ரிலீஸ் பண்ணணும். நிறைய பேர் புஷ் பண்ணாமல் விட்டுறாங்க. அப்போ ரிலீஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது. முதல்ல புஷ் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் ரிலீஸ் வந்து அந்த ரோடை பார்த்துட்டே ஸ்பீட் பிரேக் இருக்கா, லைட்டாக பிரேக் டச் பண்ணும்போது நான் சொன்னேன் கிளச்சை டச் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அப்போ டச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் கியருக்கு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கில் போகும்போது ஃபர்ஸ்ட் கியரில் போனீங்களா செகண்ட் கியரில் போனீங்களா? செகண்ட் கியர்லேருந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணீங்க. அப்போ ரிமூவ் பண்ணல செகண்ட் கியரில் போயிருந்தா என்ன பிரச்சனை வந்துருக்கும்? ஆன்ல தான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. லைட்டாக லூஸ் பண்ணுங்க. லைட்டாக கொடுத்தா போதும். நேரம் போயிடுங்க. அப்படியே மூவ்மெண்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு மூவிங். எப்போவுமே கிளச் மூவிங் வந்து நீங்கள் 2-3 வாட்டி வந்து நீங்கள் வந்து அப்படி ஜெர்க் பண்ணீங்கல்ல, அது ஒன்றும் இல்லை. ஜெர்க் ஏன் வருதுன்னா கிளச்சை ஃபுல்லாக போட்டு லைட்டாக எடுத்திங்கன்னா ஜெர்க் வராது. ஃபாஸ்ட்டாக எடுத்து தான் ஜெர்க் வரும். புரியுதா? லெஃப்ட்டில் மேலே பாருங்கள். பிரேக் ஸ்டாப் பண்ணி கரெக்டாக தேர்ட் கியர் பண்ணுங்கள். ஹார்ன் அடிச்சு லைட்டாக மூவ் பண்ணுங்கள். கிளச்சை லைட்டாக எடுத்திங்கன்னா ஜெர்க் வராது. நிறைய பேருக்கு ஜெர்க் வர்றது ரீசனே அதுதான். டர்ன் பண்ணும்போது லெஃப்ட் டர்னாக பிரேக்கில் லைட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளச்சையும் சேஞ்ச் பண்ணிட்டு டர்ன் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டர்ன் ஆனதுக்கப்புறம் பிரேக் ரிலீஸ் பண்ணி கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும். பிரேக் பண்ணியும் டர்ன் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் பிரேக் பண்ணி பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து மிஸ் ஆகுது இல்லை, அதனால கிளச்சு போட்டு பண்ணலாம். லெஃப்ட் மிரர் பாருங்கள். இப்போ அப்படியே ஸ்லோ பண்ணுறாருந்தா என்ன பண்ணுவீங்க? செகண்ட் கியருக்கு ஸ்லோ பண்ணுறாருந்தா பிரேக் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்க? கிளச் போட்டு கொஞ்சம் பிரேக் யூஸ் பண்ணி செகண்ட் கியர் டர்ன் பண்ணுங்க. செகண்ட் டர்ன் பண்ணிட்டு லெஃப்ட் மிரரும் ரைட் மிரரும் பார்த்துட்டு தான் கிளச்சை பெரிய லைட்டாக மூவ்மெண்ட் கொடுக்கணும். அந்த மூவ்மெண்ட்டில் தான் ஜர்க் வராது. எப்போவுமே அந்த ஜர்க்கு எதனால் வருதுன்னா அந்த கிளச் மூவ்மெண்ட் சரியாக இல்லாமல் டக்குன்னு எடுத்துடுறாங்க பயத்தில். அதனால தான் அந்த ஜர்க்கிங் வருது. இல்லைன்னா வராது. ரைட்டில் போயிடுங்க. பிரிட்ஜு கீழே போயிடும். ஆனால் பிரிட்ஜ் வந்து நமக்கு பேக்கில் ஏதாவது வண்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு செகண்ட் கியருக்குள்ள ஸ்பீடு லைட்டாக மூவிங்லேயே இருக்கட்டும். கிளச்சை டவுன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஃபர்ஸ்ட் கியர் மூவ் பண்ணுறது இல்லை, செகண்டில் தான் மூவ் பண்ணுறோம். சரியா? டர்ன் மட்டும் ஸ்டீரிங்கை இங்கே இது உள்ளே போகணும். அப்படியே கட் பண்ணுங்கள். ஸ்டீரிங் கரெக்டாக ஃபுல்லாக புஷ் பண்ணுங்கள். ஃபுல் புஷ் பண்ணிடணும். எப்போவுமே ரிலீஸ் பண்ணும்போது தான் பார்த்து ரிலீஸ் பண்ணணும். நிறைய பேர் புஷ் பண்ணாமல் விட்டுறாங்க. அப்போ ரிலீஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது. முதல்ல புஷ் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் ரிலீஸ் வந்து அந்த ரோடை பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது. செகண்டில் கிளச்சை லூஸ் பண்ணிகிட்டே போங்க எப்போவுமே. இல்லை டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணால் வண்டி மூவிங் இருக்காது. அப்போ லூஸ் பண்ணால் தான் மூவிங் இருக்கும். புரியுதா? எப்போ டச் பண்ணணும் கிளச்சை? ஸ்லோ பண்ணும்போது மட்டும். அப்போ ஸ்லோ பண்ணும்போது மட்டும் பிரேக்கில் வரும்போது தான் நம்ம டச் பண்ணுறோம். லெஃப்டில் வந்து கார் வருது, அப்படி போயிட்டே இருக்கு. லெஃப்ட்லேயே போங்க. காருக்கு இடம் வருது, லெஃப்ட்லேயே போங்க. கொஞ்சம் ஸ்பீடாக போங்க. பஸ் வருது. ரைட்டில் போங்க. ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க. ஃபாஸ்ட்டாக போயிடுங்க பஸ் வரதுக்குள்ள. லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டுங்க. மெதுவாக போங்க. பஸ்ஸை விட்டுருங்க. சைடில் மெதுவாக போங்க. இந்த சைடில் அப்படியே ஸ்கெட்ச் வச்சு கரெக்டாக ஸ்கெட்ச் எய்ம் பண்ணி ஸ்லோவாக போங்க. 2-3 கார் வருதா? ஏன்னா பிரிட்ஜில் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக போனோம் வச்சுக்கோங்க, அவங்களும் ஃபாஸ்ட்டாக போவாங்க. அப்போ யாராலையும் போக முடியாது. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிடுங்க. கிளச்சை மட்டும் ரன்னிங்கில் டச் பண்ணக்கூடாது. கிளச்சை ரிலீஸ் பண்ணியே வச்சுக்கோங்க. காலை டச் பண்ணால் டேஞ்சர் தான். புரியுதா? வண்டி வீக் ஆகிடும். கிளச்சு வீக் ஆகிடும். அப்படியே நிறைய பேர் அது தெரியாமல் கிளச்சை வந்து மிதிச்சுக்கிட்டே போகிறாங்க. நிறைய பேர் அது மட்டும் பண்ணக்கூடாது. கிளச்சை டச் பண்ணவே வேணாம். இங்கே ரேஸ் மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு கிளச்சை நோ டச்சிங் அப்படியே ரேஸ் பண்ணுங்க. லைட்டாக டர்ன் இங்கே கொடுங்க. இங்கே கொடுத்துல அப்படியே ஃபுல் டர்ன் அங்கே கொடுங்க. நான் சொன்னேன் ஃபுல் டர்ன் கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணும்போது பார்த்து ரிலீஸ் பண்ணுங்க. லெஃப்ட் மிரர் பார்த்துக்கோங்க.
எப்போவுமே ஃபுல் டர்ன் கொடுத்துடணும். இப்போ லெஃப்ட்டில் போகிறோம், இண்டிகேட்டர் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் பிரேக் டச் பண்ணலாம், கிளச்சையும் டச் பண்ணலாம். எதுக்கு? செகண்டில் டர்ன் பண்ண போகிறோம். செகண்டில் அப்படியே டர்ன் கொடுங்க, பிரேக் லூஸ் பண்ணி கொடுங்க, கிளச்சையும் லூஸ் பண்ணுங்க. வண்டி மூவிங் இல்லைண்டா. டர்ன் பண்ணும்போது டயர் டைட் ஆகும். அப்போ நம்மளுக்கு வந்து மூவிங் வேணும்ல லைட்டாக, அப்போ ரிலீஸ் பண்ணணும். லைட்டாக மெதுவாக ரிலீஸ் பண்ணி அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுங்க. லைட்டாக அப்படியே லெஃப்டில் வாங்க, ஃபுல்லாக வந்துடுங்க. அப்படியே போங்க, ஸ்லோவாக போங்க. நிறைய ஸ்பீட் பிரேக் இருக்கா? லைட்டாக பிரேக் டச் பண்ணும்போது நான் சொன்னேன் கிளச்சை டச் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அப்போ டச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கியருக்கு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணி கரெக்டாக லூஸ் பண்ணணும். ஃபுல்லாக லூஸ் பண்ணக்கூடாது. கிளச்சை பைட்டிங் பாயிண்ட் ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வண்டி ஜம்ப் ஆகாமல் கரெக்டாக ரிலீஸ் ஆகும். புரியுதா? ஸ்பீட் பிரேக்கரில் மட்டும் அப்படி ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீட் பிரேக்கரில் என்ன ஆகும்? ஜம்ப் ஆகிடும். இப்போ ரேஸ் கொடுங்க. ரேஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் கியர் போடுங்க. அப்படியே நைஸாக ரிலீஸ் பண்ணுங்க. நைஸாக ரிலீஸ் பண்ணால் அந்த ஜர்க்கிங் ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் நான் ஃபாஸ்ட்டாக தான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஜர்க்கிங் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். இப்போ பிரேக் பாயிண்ட் வந்துடுங்க, கிளச்சுக்கும் கரெக்டாக வந்துடுங்க. கியர் ஃபஸ்ட்டு கியர் போடுறோமா தேர்ட் கியர் போடுறோமா பார்த்துக்குங்க. புரியுதா? நிறைய பேர் என்ன பண்ணாங்க, லைட்டாக பைட்டிங் பாயிண்ட் ரிலீஸ் பண்ணுங்கள். பைட்டிங் பாயிண்ட் ரிலீஸ் பண்ணால் தான் வண்டி அப்படி ஜம்ப் ஆகி மேலே வரும். நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் இருந்துட்டீங்கன்னா வராது. கொஞ்சம் ரேஸ் பண்ணி செகண்ட் போடுங்க. அதே மாதிரி தான் அங்கேயும். இங்கே செகண்டில் போகுமா ஜம்ப் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட்டுன்னா ஜம்ப் ஆகாது. இப்போ லைட்டாக பிரேக் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர், தேர்டு மிஸ் ஆகாமல் ஃபர்ஸ்ட் போடணும். அப்படின்னா சைடாக தான் போடணும். ஓகே, பஸ் எப்படி எடுக்கலாம் பார்த்தியா? ஜம்ப் பண்ணாமல் அந்த பைட்டிங் பாயிண்டில் எடுக்கலாம் கிளச்சை. அப்போ எடுக்கும்போது என்ன ஆகும்? ஜம்ப் ஆகாது, அப்படியே கரெக்டாக போயிடும். ஓகேங்களா? வண்டி ரொம்ப ஜம்ப் ஆகாது. அப்படியே லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போடுங்க. அப்படியே லெஃப்ட்டில் ஸ்டாப் பண்ணுங்க. லெஃப்ட் எப்பவுமே ஸ்டாப் பண்ணும்போது இந்த சைடு ஃபுல்லாக எண்டு வரணும். எண்டு அங்கே வரும்போது திரும்ப ரைட் எண்டு வரணும். ரைட் எண்டு வரும்போது பிரேக் அடித்து ஸ்டீரிங் ஸ்டடி பண்ணிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. நியூட்ரல் பண்ணுங்க. அந்த ஸ்பீட் பிரேக்கர் டவுட் கேட்டிங்களே, ஸ்பீட் பிரேக்கரில் கிளச்சை ஃபாஸ்ட்டாக எடுத்தால் தான் ஹேண்ட் பிரேக் போட்டுங்க. ஹேண்ட் பிரேக் போட்டுங்க. ஃபாஸ்ட்டாக எடுத்தால் தான் நான் சொன்னேன் ஜர்க்கு வரும். செகண்ட் கியரில் போனால் ஜர்க்கு வரும்னு சொன்னேன். அப்போ நம்ம இப்போ அந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் 3 ஸ்பீட் பிரேக்கர் இருந்துச்சு லைன் பை லைனாக. அப்போ அந்த டவுட் கேட்டிங்க. இப்போ வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கரில் போகும்போது ஃபர்ஸ்ட் கியரில் போனீங்களா செகண்ட் கியரில் போனீங்களா? செகண்ட் கியர்லேருந்தே ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணீங்க. அப்போ ரிமூவ் பண்ணல, செகண்ட் கியரில் போயிருந்தா என்ன பிரச்சனை வந்திருக்கும்? அது வண்டி ரொம்ப ஜம்ப் ஆகும். ரொம்ப ஜம்ப் ஆனா கண்ட்ரோல் கிடைக்காது. அப்போ அதுக்கு தான் சொல்றது, எப்பவுமே ஸ்பீட் பிரேக்கர்ல ஃபர்ஸ்ட் கியர்ல எடுங்க அப்படிங்கிறது. புரியுதா? ஃபர்ஸ்ட் கியர்ல ஸ்லோ பண்ணி தான் எடுக்கணும் வண்டியை. வண்டி ரொம்ப ஸ்லோ பண்ணி. ஆமா, இப்போ எடுத்ததுக்கு ஜம்ப் பண்ணாம கரெக்டா ரிலீஸ் ஆச்சு. ஆனா கிளச்ச டவுன்லயே இருந்தீங்கன்னா வண்டி ரிலீஸ் ஆகுமா? ஆகாது. அப்ப நீங்க அந்த பைட்டிங் பாயிண்ட் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணதுனால தான் அந்த வீல் ஜம்ப் ஆகும்போது அந்த பைட்டிங் வெளியே வரும்போது என்ன ஆகுது? வண்டி ரிலீஸ் ஆகுது. இல்ல நீங்க வந்து ஃபுல்லா கிளச்சை டவுன் பண்ணிட்டு ஸ்பீட் பிரேக்கர்ல ஜம்ப் ஆகும்போது ஃபர்ஸ்ட் வீல் ஜம்ப் ஆகும், செகண்ட் வீல் மூவ் ஆகாது. ஏன் மூவ் ஆகாது? அது டவுன்ல இருந்தா. அப்ப கிளச்சை ரிலீஸ் பண்ணாதான் கொஞ்சம் வண்டி மூவ் ஆகும். இது ஒரு பாயிண்ட். அந்த பிரிட்ஜில் வந்து ஒரு கார் போற மாதிரி இடம் இருந்தா நான் என்ன சொன்னேன்? ஃபாஸ்டா போங்க, அதுக்கப்புறம் சைடு வாங்க. 2 கார் போற மாதிரி இடம் இருந்தா சைட்ல வாங்கன்னு சொன்னேன். அப்ப நீங்க சைட்ல வந்தீங்க, பஸ் போயிடுச்சு, காரும் போயிடுச்சு. அப்போ அந்த இஷ்யூ இல்லை. எப்பவுமே அந்த இஷ்யூ அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணுறது எப்படி அவாய்ட் பண்ணுறது? இப்போ சிங்கிள் ரோடு தான் இருக்குது, ரோடு இல்லை. அப்போ பேக்கில் ஒரு வண்டி ஃபாஸ்ட்டாக ஹார்ன் அடிக்கிறாங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடணும். முதல்ல போயிட்டு அங்கே டபுள் லைன் எங்கே இருக்குதோ கார் போகிற மாதிரி அந்த லைனில் லெஃப்ட்டில் ஒதுங்கிடணும் இண்டிகேட்டர் போட்டு. அப்போ ஒதுங்கினா அவங்க போயிடுவாங்க. நம்ம ஒதுங்கலைன்னா என்ன ஆகும்? ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க, அந்த ப்ராப்ளம் வந்துடும். சரிங்களா? இப்போ எப்படி இருக்குது? கம்ஃபர்டபுளாக இருக்கா வண்டி ஓட்டுறதுக்கு? இந்த ஸ்லோ ஸ்பீடில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோ ஸ்பீடில் கன்ஃபியூஸ் பண்ணீங்கல்ல, கியர் கூட தப்பாக போட்டிங்கல்ல. அதாவது செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியர் நிறைய வாட்டி போட்டிங்க. அப்போ நான் சொன்னேன் செகண்ட் கியர்லேருந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கியர் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப உணர்ச்சியோட போடுங்க. கியர் தப்பாகக்கூடாது, தேர்டுக்கு போகக்கூடாது, ஃபர்ஸ்ட்டு சைடில் போகணும்னு சொன்னேன். அப்போ இங்கே இந்த 2 ஸ்பீட் பிரேக்கர்லையும் கரெக்டாக ஃபர்ஸ்ட் கியரில் நீங்கள் தேர்டுக்கு போகாமையே சைடில் போட்டீங்க. அது எப்படி சைடில் போடணும்? எப்போவுமே ரொட்டேட் பண்ணும்போது இப்படி இருக்குது தேர்டு கியரு, இல்லை செகண்ட் கியரு இப்படி இருக்குது. கரெக்டாக இப்போ இப்படி இருந்தால் செகண்ட் கியரை, நீங்கள் தேர்டு கியருக்கு இங்கே இருக்குது தேர்டு கியரு,
இங்கே ஃபர்ஸ்ட் கியர். அப்போ இங்கே போகும்போது நிறைய பேருக்கு வந்து இப்படி போயிடுது. அப்போ இப்படி போகாமல் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி எடுப்பீங்க? இந்த ஹேண்டு இது செகண்டில் இருக்குது. இப்போ செகண்ட்லேருந்து தேர்டுக்கு போகக்கூடாது, அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா செகண்ட்லேருந்து எப்படி எடுப்பீங்க? செகண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு எப்படி எடுப்பீங்க? இது நியூட்ரல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு. இல்லை அப்படியும் பண்ணலாம். நியூட்ரல் பண்ணாமல் எடுக்கிறதா இப்படி டைரக்ட் மேலே பண்ணணும். எப்படி பண்ணணும்? அது இது டைரக்ட் மேலே பண்ணணும். மேலே பண்ணணும். இங்கே பாருங்கள், இதுதான் கீரு, இதுதான் கீர் ராடு. பிடிச்சிட்டிங்க கீர் ராடை. ஃபர்ஸ்ட் பண்ணணும்னா இந்த சைடாகவே பண்ணணும். சைடு. புரியுதா? இப்படி சைடாக பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் போயிடும். இல்லை மிஸ் ஆகுது நீங்கள் இப்படி பண்ணிடுறீங்க, அது தேர்ட் போயிடும். தேர்ட் போயிடுது. அப்போ நான் சொல்கிறது இதான் ராடுன்னா இது கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் லெஃப்ட் பெஸ்ட் பண்ணி புஷ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் போகும். இந்த லெஃப்ட் நிறைய பேர் புஷ் பண்ணுறது இல்லை. ஃபர்ஸ்ட் கியருக்கு புஷ் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க? இப்படி தேர்ட் போயிட்டான். அப்போ மிஸ் ஆகிடுது. நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன், கொஞ்சம் இந்த ஃபிங்கர் வச்சு இந்த இப்படி புஷ் பண்ணுங்க. புஷ் பண்ணோடனே இப்படி போடும் பாருங்க, போகாது. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட் கியர், அதுக்கும் இந்த ஃபிங்கர் வச்சு சைடில் இப்படி புஷ் பண்ணிட்டு தான் இங்கே பாருங்க. புஷ் பண்ணும்போது தெரியும் பாருங்க, இப்படி எப்படிங்க புஷ் பண்ணும்போது லைட்டாக பெண்ட் ஆகுதா? இப்போ செகண்டு. புரியுதா? இப்போ செகண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் போகிறாங்கன்னா இப்படி தான் இருக்கும் ராடு. ஆனால் நம்ம புஷ் பண்ணும்போது என்ன ஆகுங்க பாருங்க, இப்படி இருந்த ராடு இப்படி போகுதா? இப்போ ஃபர்ஸ்ட் மிஸ் ஆகாது. கரெக்டா?